ரீனாவும் சீமாவும் உண்மையான செல்வம். ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் ரீனா மற்றும் சீமா என்ற இரு சகோதரிகள் வசித்து வந்தார்கள். ரீனா மூத்தவள். அதிகம் படிக்காததால் ஏழை விவசாயி ரமேஷை மணந்தாள். ரமேஷ் மற்றவர்களின் வயல்களில் கூலி வேலை செய்து வந்தான். ரீனா வீடு துடைத்து சுத்தம் செய்து வேலை செய்து வந்தாள். இருவரும் கடுமையாக உழைத்துதான் வயிற்றை நிரப்ப முடிந்தது. மறுபுறம் இளையவளான சீமா மிகவும் அழகாக இருந்தாள். அவளுக்கு ஒரு பணக்கார வணிகர் ராஜேஷுடன் திருமணம் நடந்தது. திருமணத்திற்கு பிறகு சீமாக்கு தனது அழகு மற்றும் செல்வத்தை பற்றி மிகுந்த கர்வம் ஏற்பட்டது. சீமா எப்போதும் தன் அக்காளை கேலி செய்து அவமானப்படுத்த ஒரு வாய்ப்பை விடமாட்டாள். ரீனா அவள் வீட்டுக்கு செல்லும் போதெல்லாம் சீமாவின் வார்த்தைகள் அவளது மனதை புண்படுத்தும். ஒரு நாள் காலை ரீனா வேலைக்கு சென்று கொண்டிருந்தாள். வழியில் அவளுக்கு சீமா எதிர்பட்டாள். அக்கா, உன்னை பார்த்தால் வறுமை உண்மையில் ஒரு மோசமான விஷயம் என்றுதான் தோன்றுகிறது. உன் கைகளை பார், மற்றவர்கள் வீட்டில் வேலை செய்து எவ்வளவு கரடு முரடாக மாறிவிட்டது. இந்த உடைகள் பல ஆண்டுகளாக மாற்றப்படவே இல்லை போல சீமாவை ஏளனமாக சொன்னாள். சீமா, நாங்கள் ஏழைகள்தான், ஆனால் நாங்கள் கடுமையாக உழைத்து சம்பாதிக்கிறோம். கடவுள் எங்களுக்கு அளித்ததில் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். ரீனா அமைதியாக பதிலளித்தாள். ஆமாம், மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறாய். ஆனால் என்ன செய்ய, உன்னை போன்ற ஏழைகளுடன் அதிகம் பேச எனக்கு பழக்கம் இல்லை. எப்படி இருந்தாலும் நானும் ராஜேஷும் நகரத்தில் மிக பெரிய மனிதர்களுடன் பழகுகிறோம். உன்னை போல தூசி படிந்தவர்கள் எங்கள் வீட்டிற்கு வருவதில்லை, இழிவாக சொன்னாள். ரீனாவின் கண்களில் கண்ணீர் திரண்டன. ஆனால் அவள் எதுவும் பேசவில்லை. சீமா மாறிவிட்டாள் என்பதை அவள் அறிந்திருந்தாள். அவள் அமைதியாக அங்கிருந்து தன் வேலைக்கு சென்றாள். நாட்கள் சென்றன. ஒரு நாள் ரீனாவின் கணவர் ரமேஷுக்கு திடீரென உடல் நலம் மிகவும் மோசமானது. பல நாட்கள் சிகிச்சை அளிக்கப்பட்டதால் வீட்டில் இருந்த அனைத்து சேமிப்பும் காலியானது. இப்போது ரீனாவிடம் சாப்பிடக்கூட பணம் இல்லை. இரவு நேரம். ரீனா கணவருக்கு அருகில் அமர்ந்திருந்தாள். அவர் படுத்தபடியே முணங்கி கொண்டிருந்தார். ரீனா, எனக்கு இன்னும் அதிக நாள் இல்லை என்று நினைக்கிறேன். நம்மிடம் இப்போது எதுவும் இல்லை. குழந்தைகளும் பசியில் இருக்கிறார்கள், ரமேஷ் சோகமாக சொன்னான். இல்லை ரமேஷ், அப்படி சொல்லாதே. நான் ஏதாவது ஏற்பாடு செய்வேன். நான் என் தங்கை சீமாவிடம் பணம் கேட்கப் போகிறேன், ரீனா உறுதியாக சொன்னாள். அடுத்த நாள் ரீனா சீமாவின் வீட்டிற்கு சென்றாள். சீமா வாசலில் நின்று கொண்டிருந்தாள். ரீனா உள்ளே நுழைய அனுமதி கேட்டாள். ஓஹோ அக்கா, என்ன விஷயம்? இம்முறை எதற்கு வந்திருக்கிறாய்? சீமா கேட்டாள். சீமா, ரமேஷுக்கு உடல்நலம் மிகவும் மோசமாக இருக்கிறது. எங்களிடம் சிகிச்சைக்கான பணம் இல்லை. தயவு செய்து சிறிது பணம் கடனாக கொடு, பிறகு திருப்பி தருகிறோம், ரீனா கெஞ்சினாள். ஓ அக்கா, எவ்வளவு மோசமான விஷயம். ஆனால் வருந்தத்தக்கது. என் கணவர் இப்போதுதான் கிராமத்தில் நிலம் வாங்க எல்லா பணத்தையும் எடுத்துக்கொண்டு சென்றிருக்கிறார். நீ முன்னதாக வந்திருந்தால் ஒருவேளை உதவ முடிந்திருக்கும். சீமா நாடகமாடினாள். ஆனால் சீமா, உன்னால் சிறிது பணம் கொடுக்க முடியாதா என இன்னும் நம்பினாள். கேட்டாள். ரீனாவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அவள் அமைதியாக அங்கிருந்து திரும்பினாள். சீமா அன்று வரை அவளுக்கு எந்த உதவியும் செய்ததில்லை. ஒரு நாள் ரீனா யோசித்தாள். சீமா பணம் கொடுக்க மறுத்துவிட்டாள். இப்போது நான் என்ன செய்வது? சரி, நான் என் அண்ணன் வீட்டிற்கு செல்கிறேன். அவர் எனக்கு பணம் கொடுக்க மறுக்க மாட்டார். ரீனா தன் அண்ணன் வீட்டிற்கு பணம் கேட்க புறப்பட்டாள். அண்ணி, அண்ணா வீட்டில் இருக்கிறாரா? ரீனா கேட்டாள். ஒரு வேலை விஷயமாக நகரத்திற்கு சென்றிருக்கிறார். ஏதாவது வேலை இருந்தால் என்னிடம் சொல், அண்ணி பதிலளித்தாள். அண்ணி, எங்களுக்கு கொஞ்சம் பணம் தேவை. ரமேஷ் மிகவும் உடல்நல குறைவாக இருக்கிறார். ரீனா, இல்லை, உங்கள் அண்ணன் வீட்டில் இல்லை. உன் அண்ணன் வீட்டில் இல்லை என்று உனக்கு தெரியும். மேலும் எங்கள் வீட்டில் நிறைய செல்வங்கள் இல்லை. எல்லோருக்கும் உதவுவது எங்கள் கடமையும் இல்லை. அண்ணி, நான் சத்தியமாக செய்கிறேன். நிலைமை சீரானதும் நான் பணத்தை திரும்ப தருவேன், ரீனா மன்றாடினாள். நான் சொல்லிவிட்டேனே, எங்களிடம் பணம் இல்லை என்று. வேறு ஏதாவது கேட்க வேண்டுமா? அண்ணி கராராக சொன்னாள். ரீனாவின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. அவள் அமைதியாக அங்கிருந்து சென்று தன் வீட்டு வாசலில் மிகவும் சோகமாக அமர்ந்தாள். என்ன செய்வதென்று அவளுக்கு புரியவில்லை. கோடைக்கால நண்பகல். வெப்ப அலைகள் வீசி கொண்டிருந்தன. கிராம தெருக்களில் தூசி பறந்தது. அப்போது ஒரு வயதான துறவி கையில் பிச்சை பாத்திரத்துடன் கிராமத்திற்குள் நுழைந்தார்.
அவர் முகத்தில் ஒரு ஒளி இருந்தது. ஆனால் அவரது நிலைமையை பார்த்தால் பல நாட்களாக பசியுடன் இருந்தது தெரிந்தது. முதலில் அவர் சீமாவின் மாளிகையின் வாசலுக்கு சென்றார். ஏதாவது பிச்சை கொடுங்கள், பல நாட்களாக பசியுடன் இருக்கிறேன், துறவி கேட்டார். போ போ பிச்சைக்காரனே, போ போ பிச்சைக்காரனே, எங்கிருந்தோ வந்திருக்கிறாய், இது ஒன்றும் தர்மசாலை அல்ல, சீமா அலட்சியமாக சொன்னாள். துறவி ஏமாற்றமடைந்து அங்கிருந்து சென்றார். அவர் மெதுவாக நடந்து ரீனாவின் குடிசை முன் வந்து நின்றார். அம்மா, சாப்பிட ஏதாவது கிடைக்குமா? துறவி கேட்டார். ஐயா, தயவு செய்து அமருங்கள். என்னிடம் அதிகமாக எதுவும் இல்லை, ஆனால் என்னிடம் இருப்பதில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். ரீனா உள்ளே சென்று சிறிது சத்துமாவும் வெல்லமும் கொண்டு வந்து துறவிக்கு கொடுத்தாள். அம்மா, என் இதயத்தில் நீ மகிழ்ச்சியை கொண்டு வந்தாய். உன் உபகாரத்திற்கு நான் எப்படி பதிலளிப்பது? துறவி மனம் குறுகி சொன்னார். ஐயா, என் வீட்டில் என் கணவர் பல நாட்களாக நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். நான் அனைவரிடமும் உதவி கேட்டேன், ஆனால் யாரும் எனக்கு உதவவில்லை. ரீனா தன் துயரத்தை சொன்னாள். துறவி தனது பையுக்குள் கையை நுழைத்து ஒரு பிரகாசமான மண்பானையை வெளியே எடுத்தார். அம்மா, இந்த மண்பானை உனக்காக, இதை நீ வைத்துக்கொள். அம்மா, இது சாதாரண பானை அல்ல. உன் வீட்டிற்குள் நுழைந்தவுடன் உன் எல்லா துன்பங்களையும் போக்கிவிடும். மேலும் இந்த பானையிலிருந்து எது வருகிறதோ அது உன் கர்மாவின் பலனாக இருக்கும். இவ்வளவு சொல்லிவிட்டு அந்த துறவி அங்கிருந்து மறைந்தார். ரீனா மகிழ்ச்சியுடன் பானையை எடுத்துக்கொண்டு தன் அறைக்குள் வந்தாள். அறைக்குள் வந்ததும் ரமேஷின் உடல்நிலை முன்பை போலவே சரியாகிவிட்டது. அட ரீனா, என் உடல்நிலை இப்போது மிகவும் நன்றாக இருக்கிறது. சில நிமிடங்களுக்கு முன்புதான் படுக்கையிலிருந்து எழுந்திருக்கவே மனமில்லாமல் இருந்தேன். இப்போது பார், நான் உன் முன் நின்று கொண்டிருக்கிறேன். ரமேஷ் ஆச்சரியத்துடன் சொன்னான். ஆமாம் ரமேஷ், நீ முற்றிலும் சரியாகிவிட்டாய். ஒரு துறவி இப்போதுதான் வந்தார். இந்த பானையை உன் வீட்டிற்குள் கொண்டு வந்தவுடன் உன் துன்பங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் என்றார். அதிலிருந்து எது வருகிறதோ அது உன் கர்மாவின் பலன் என்றும் கூறினார். அட ரீனா, உண்மையில் இந்த பானை ஒரு மந்திர பானைதான். ரமேஷ் வியந்தான். ஆமாம், உண்மையில் இது ஒரு மந்திர பானைதான். இப்போது சேர்ந்த அந்த பானையை திறப்போம். இந்த பானையில் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம், ரீனா சொன்னாள். ரீனா மெதுவாக பானையின் சிவப்பு துணியை அகற்றினாள். திடீரென்று அதிலிருந்து தங்க நாணயங்கள் அருவி போல கொட்டத் தொடங்கின. இருவரும் அதிர்ச்சி அடைந்தார்கள். ஓ கடவுளே, இது ஒரு வரத்திற்கு குறைவில்லை. ஆமாங்க, இந்த பாபா கடவுள் ரூபத்துல வந்து நம் கர்மாவின் பலன்களை கொடுத்து சென்றிருக்கிறார். இப்போது இந்த தங்க நாணயங்களை கொண்டு நாம் ஒரு நல்ல காரியம் செய்வோம், ரமேஷ் சொன்னான். ஆனால் ரீமா மிகவும் புத்திசாலி. அவள் உடனடியாக இந்த பணத்தை கவனக்குறைவாக பயன்படுத்தாமல் ஒரு நல்ல வியாபாரத்தை தொடங்கி அது நல்லா நிலைத்திருக்க வேண்டும் என்று முடிவெடுத்தாள். ஆமாம் ரீனா, இப்போது கோடை காலம். எனவே இந்த காலத்தில் நாம் மோர், எலுமிச்சை சாறு, சர்பத் வியாபாரம் செய்வோம். இந்த காலத்தில் நம் வியாபாரம் நன்றாக நடக்கும், ரமேஷ் ஒப்புக்கொண்டான். ரீனா சில நாணயங்களை எடுத்துக்கொண்டு முதலில் கிராமத்தில் ஒரு வியாபாரியுடன் நல்ல தரமான பால் மற்றும் மோர் வாங்க சென்றாள். ஐயா, நான் கொஞ்சம் பணம் முதலீடு செய்து நல்ல மோர் மற்றும் பால் விற்க விரும்புகிறேன். நீங்கள் எனக்கு உதவுவீர்களா? ரீனா கேட்டாள். நிச்சயமாக சகோதரி, நீர் நேர்மையாக வேலையை செய்து உனக்கு நல்ல விலையில் பால் கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். இப்போது ரீனா தனது சிறிய கடையை தொடங்கினாள். முதல் நாளே அவளது மோர் மற்றும் லெசியின் விற்பனை மிக அதிகமாக இருந்தது. அவள் தானே ஆச்சரியப்பட்டாள். இப்போது ரீனாவின் வியாபாரம் சூடு பிடித்தது. கிராம மக்கள் அவளது கடின உழைப்பு மற்றும் நேர்மையை பாராட்ட தொடங்கினார்கள். ஆனால் இந்த செய்தி அவளது தங்கை சீமாவுக்கு கிடைத்ததும் அவள் எரிச்சல் அடைந்தாள். நேற்றுதான் இவள் என்னிடம் பணத்திற்காக பிச்சை கேட்டாள். இன்று திடீரென்று இவளுக்கு இவ்வளவு பணம் எங்கிருந்து வந்தது? அவள் லெசி வியாபாரம் தொடங்கினால், அவன் கணவன் சரியாகிவிட்டான். இதோ நான் கண்டுபிடிக்க வேண்டும் இதை. சீமா கவலையுடன் தன் அறையில் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தாள். பின்னர் அவள் உடனடியாக ரீனாவின் வீட்டிற்கு சென்று ரகசியமாக நின்று கொண்டாள். அவர்கள் பேசும்
அனைத்தையும் கேட்க ஆரம்பித்தாள். ஆமாங்க, இன்று எங்கள் முதல் நாள். மிக நல்ல வருமானம் கிடைத்தது. இதெல்லாம் அந்த துறவியின் அருளால் கிடைக்கிறது. அந்த துறவி எங்களுக்கு மந்திர பானையை தராதிருந்தால் இன்று நாம் இந்த நிலைக்கு வந்திருக்க மாட்டோம். ரீனா சந்தோஷமாக சொன்னாள். ஆமாம் ரீனா, அந்த துறவியின் நன்றியை நாம் வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டோம். இன்று இந்த பானையால் தான் எனக்கு புதிய வாழ்க்கை கிடைத்திருக்கிறது. இல்லை என்றால் நான் பல நாட்களாக நோய்வாய்ப்பட்டிருந்தும் குணமடையவில்லை. அந்த துறவி கடவுளாக வந்து அதை நிவர்த்தி செய்து நான் நன்றியுடன் இருக்க வேண்டும் அவருக்கு. ஆனால் இவர்களுக்கு ஒரு துறவி மந்திர பானையை கொடுத்திருக்கிறார், ஒரு காரியம் செய்திருக்கிறார். இங்கேயே தங்கி அவர்கள் தூங்கிய பிறகு அங்கிருந்து பானையை திருடி செல்வேன். சீமா மனதுக்குள் நினைத்து கொண்டாள். பின்னர் சீமா ரமேஷ் மற்றும் ரீனா தூங்கும் நேரம் வரை காத்திருந்தாள். அவர்கள் தூங்கியதும் அவள் உடனடியாக வீட்டிற்குள் சென்று பானையை தொட்டதும் அந்த பானை சுவரில் ஒற்றிக்கொண்டு ஒரு கம்பீர குரலுடன் எழுப்பியது. மூடர், பேராசை பிடித்த அகங்கார பெண்ணே, பணத்தின் அகங்காரம் கொண்டவள் எப்போதும் துக்கப்படுவாள். உண்மையான செல்வம் நேர்மையிலும் கடின உழைப்பிலும் தான் உள்ளது. உன் தீய எண்ணங்களை மாற்றிக்கொள்ளாவிட்டால் இந்த அகங்காரம் உன்னை அழித்துவிடும். இதை கேட்டதும் சீமாவின் கைகளும் கால்களும் நடுங்கின. அவள் உடனடியாக பானையை விட்டுவிட்டு அங்கிருந்து ஓடிவிட்டாள். இந்த விஷயத்தை அவள் யாரிடமும் சொல்லவில்லை. அடுத்த நாள் சீமா தன் விசுவாசமான வேலை ராம்லாலை அழைத்தாள். ராம்லால், ரீனாவின் கடை மிகவும் வேகமாக வளர்ந்து வருகிறது. இதை என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. அவளது கடையை அழிக்க ஒரு வழி சொல். சீமா சொன்னாள். ராம்லால் சிறிது யோசித்து, மல்லிகா, மக்கள் அவளது மோர் சுத்தமான தண்ணீரால் தயாரிக்கப்படுகிறது என்று நினைக்க ஆரம்பித்ததால் தான் கடை தானாக ஓடுகிறது. அதை மாற்ற வேண்டும். நீ சொல்வது சரிதான். மக்கள் அவளது கடைக்கு வருவதை நிறுத்தினால் அவள் தானே ஏழையாகி விடுவாள். ஆனால் இந்த வேலையை நாம் தந்திரமாக செய்ய வேண்டும். அடுத்த நாளே சீமா தன் சிறிய வேலையாட்களையும் கிராமத்தில் சில தந்திரமான மக்களையும் பணம் கொடுத்து ஒரு திட்டத்தை உருவாக்கினார். அவர்கள் ரீனாவின் கடைக்கு சென்று மோர் குடித்துவிட்டு மோர் சுத்தமாக இருக்காதது போல நடித்தார்கள். சுத்தமாக சொல்ல வேண்டும் என்றும் கூறினாள். காலை ரீனா தன் கடையை திறந்தாள். அவர்கள் ரீனாவின் கடைக்கு சென்று மோர் குடித்துவிட்டு மோர் அசுத்தமாக இருக்கிறது என்று சத்தமாக சொல்ல வேண்டும். காலை ரீனா தன் கடையை திறந்தாள். வாடிக்கையாளர்கள் மெதுவாக வர ஆரம்பித்தார்கள். அப்போது சீமாவால் அனுப்பப்பட்டவர்கள் கடைக்கு வந்து மோர் குடிக்க ஆரம்பித்தார்கள். அடடா, இந்த மோரில் ஏதோ வினோதமான சுவை இருக்கிறது. அதையே கூறினான். ரீனா, நீ என்ன செய்தாய்? ஒருவன் சொன்னான். ஆமாம், இதில் ஏதோ கெட்டு போனது போல் இருக்கிறது. மற்றொருவன், நீ என்ன மாதிரியான மோர் விற்கிறாய்? கடையில் நிற்கின்ற மற்ற வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள். அவர்களும் ஒவ்வொருவராக கிசுகிசுக்க ஆரம்பித்தார்கள். அப்போது இன்னொருவன், அடே, ரீனாவின் மோர் நன்றாக இருக்கும் என்று கேள்விப்பட்டிருந்தேன். ஆனால் இது ஏதோ கோளாறாக இருக்கிறது என்றான். சகோதரர்களே, என் மோரில் எந்த குறையும் இல்லை. யாரும் நம்பவில்லை என்றால் நான் இப்போதே இன்னும் மோர் எடுத்து தருகிறேன். ரீனா விளக்க முயன்றாள். ஆனால் சீமாவின் ஆட்கள் ஏற்கனவே வதந்திகளை பரப்ப வந்திருந்தார்கள். அவர்கள் அங்கிருந்து கத்திக்கொண்டே சென்றார்கள். சகோதரர்களே, கவனமாக இருங்கள். ரீனாவின் மோரில் கோளாறு இருக்கிறது. யாரும் குடிக்காதீர்கள். கிராமத்தின் மற்றவர்களும் சற்று பயத்துடனேயே மெதுவாக ரீனாவின் கடையில் இருந்து வெளியேறினார்கள். யாரோ வேண்டுமென்றே வதந்திகளை பரப்புகிறார்கள் என்பதை அவள் புரிந்து கொண்டாள். ஆனால் அவள் அமைதியாக இருப்பாள் அல்ல. அவள் ஒரு திட்டத்தை உருவாக்கினாள். அடுத்த நாள் அவளே கிராம மக்களின் வீடு வீடாக சென்று தன் மோரை கொடுக்க ஆரம்பித்தாள். பணம் வாங்காமல் தன் மோரை குடித்து பார்க்கும்படி மக்களிடம் சொன்னாள். ஏதேனும் தவறு என்று தோன்றினால் என்னிடம் சொல்லுங்கள் என்றாள். கிராம மக்கள் மோரை குடித்து பார்த்து அது மிகவும் சுவையாக இருப்பதை உணர்ந்தனர். இப்போது மக்களுக்கு ஏதோ சதி நடக்கிறது என்பது புரிய ஆரம்பித்தது. இதற்கிடையில் கிராமத்தில் சில மக்கள் நேற்று ரீனாவின் மோர் கெட்டது என்று சொன்ன அதே ஆட்கள் சீமாவின் வீட்டிற்கு பணம் வாங்கி கொண்டு வெளியே வருவதை பார்த்தனர். செய்தி பரவ
அதிக நேரம் ஆகவில்லை. ஒரு முதிய கிராமச்சி ரீனாவிடம், மகளே, எங்களை மன்னித்துவிடு. நாங்கள் யோசிக்காமல் வதந்திகளை நம்பிவிட்டோம். ஆனால் இப்போது உன்னை அழிக்கத்தான் இது நடந்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டோம் என்றார். இப்போது கிராம மக்கள் மீண்டும் ரீனாவின் கடைக்கு வர ஆரம்பித்தனர். அவளது கடின உழைப்பும் நேர்மையும் அனைவரின் நம்பிக்கையையும் மீண்டும் பெற்றது. சீமாவுக்கு இது தெரிந்ததும் அவள் மேலும் கோபமடைந்தாள். கோபம் அதிகரித்தது. அவளது கடை முன்பு போலவே சிறப்பாக ஓடத் தொடங்கியது. ஆனால் இதையெல்லாம் பார்த்த சீமாவின் இரத்தம் கொதித்தது. இந்த பெண் மீண்டும் அனைவரின் நம்பிக்கையும் பெற்றுவிட்டாள். ஆனால் இம்முறை நான் அப்படி ஒரு காரியத்தை செய்வேன். அவள் மீண்டும் எழவே முடியாது. அவள் தன் வேலையாள் ராம்லாலை அழைத்து அவன் காதில் ஏதோ கிசுகிசுத்தாள். ஆனால் மாலிகா, இது மிகவும் ஆபத்தானது. ராம்லால் தயங்கினான். அதைத்தான் நான் விரும்புகிறேன். இம்முறை ரீனாவின் பெயரும் வேலையும் இரண்டும் இல்லாமல் போய்விடும். இம்முறை நாம் இப்படி ஒரு தந்திரத்தை செய்ய வேண்டும். ரீனா மீண்டும் வியாபாரம் செய்யவே கூடாது. சீமா கராராக சொன்னாள். கேள், நீங்கள் இருவரும் இன்று இரவு ரீனாவின் கடைக்கு தீ வைத்து விடுங்கள். கடை எரிந்து சாம்பலானதும் அவளது எல்லா வியாபாரமும் முடிந்துவிடும். சீமா கட்டளையிட்டாள். நள்ளிரவு நேரம். கிராமம் முழுவதும் உறங்கிக் கொண்டிருந்தது. ராம்லாலும் கோபியும் தங்கள் முகத்தை கருப்பு துணி கொண்டு கட்டிக்கொண்டு ரகசியமாக ரீனாவின் கடைக்கு அருகே வந்தனர். கோபி கடையை சுற்றி மண்ணெண்ணெயை தெளித்தான். பின்னர் ராம்லால் தீக்குச்சியை ஏற்றினார். தீ பற்றி கொண்டதும் கடை மளமளவென எரிய தொடங்கியது. தீயின் ஜுவாலை வேகமாக உயர்ந்தன. தீயின் வெளிச்சத்தை பார்த்த சில கிராம மக்கள் விழித்து கொண்டு சத்தம் போட ஆரம்பித்தார்கள். அட, ரீனாவின் கடை எரிகிறது, சீக்கிரம் வாருங்கள். தாமதமாகிவிட்டது. ராம்லாலும் கோபியும் இருட்டை பயன்படுத்தி தப்பி ஓடிவிட்டார்கள். காலை ரீனா கடைக்கு வந்தபோது சாம்பல் குவியலாக இருந்தது. அதுவும் ஆழமான அதிர்ச்சிக்கு உள்ளானாள். ஓ கடவுளே, என் கடின உழைப்பு எல்லாம் எரிந்து முடிந்து விட்டது. அங்கு கிராமம் முழுவதும் வந்து சேர்ந்தது. இது ஒரு பெரிய குற்றம். இது யார் செய்த வேலை என்று உடனடியாக கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ரீனா அழுவதை நிறுத்திவிட்டு தன் மனதால் யோசிக்க ஆரம்பித்தாள். இது ஒரு விபத்தல்ல, யாரோ வேண்டுமென்றே செய்திருக்கிறார்கள் என்று அவளுக்கு தெரியும். இறைத்தியுடன் வீட்டிற்கு செல்ல ஆரம்பித்தாள். அப்போது அவள் ஒரு புதிரில் ஒரு துண்டு துணியும் எண்ணெய் டப்பாவும் கிடப்பதை கண்டாள். ரீனா அதை எடுத்து முக்கியமானவர்களிடம் கொடுத்தார். கிராமத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. ஆதாரம் சிக்கியுள்ளது. துண்டு துணி கிடைத்திருக்கிறது. அடடா, ஆதாரம் முக்கியமானவர்கள் கையில் கிடைத்து விட்டது. இப்போது ரீனாவின் கடைக்கு யார் தீ வைத்திருப்பார்கள் என்பது விரைவில் பிடிபடும். ஆமாம், இந்த துண்டு சீமாவின் வேலையாட்களுடையது என்று நினைக்கிறேன். நேற்று நான் ஒரு வேலையால் இதை அணிந்து கொண்டிருப்பதை பார்த்தேன். ஒரு கிராமவாசி சொன்னான். முக்கியமானவர்கள் அனைத்து இளைஞர்களையும் கிராம சாவடியில் அழைத்து இந்த துண்டு யாருடையது என்று யாராவது அடையாளம் காட்ட முடியுமா என்று கேட்டார்கள். கிராம மக்கள் துண்டை கவனமாக பார்த்தார்கள். அட, இதே போன்ற ஒரு துண்டு சீமாவின் வேலையாட்கள் கையில் பார்த்திருக்கிறேன். கிராம மக்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லிக் கொண்டார்கள். சீமா அதுவரை அமைதியாக நின்றிருந்தார். திடீரென்று பதட்டமடைந்தாள். இல்லை, இது என்னுடைய துண்டு இல்லை என்று முக்கியமானவர்களிடம் கூறினாள். மண்ணெண்ணெய் டப்பாவையும் எடுத்தார். அதில் மங்களமான எழுத்துக்களில் சீமா ஸ்டோர்ஸ் என்று எழுதப்பட்டிருந்தது. இது சீமா தனது வேலையாட்களுக்காக பொருட்களை வாங்கும் அதே கடைதான். சீமா, இந்த மண்ணெண்ணெய் டப்பா உன் கடைக்கு உரியது. இது இங்கு எப்படி வந்தது? முக்கியமானவர் கேட்டார். நான் என்ன அறிவேன்? யாரு வேண்டுமானாலும் என் கடையில் இருந்து பொருட்களை வாங்கலாம். சீமா தயங்கினாள். அதே சமயம் சீமாவின் கணவரின் வியாபாரம் முடங்கி இருந்தது. அவர் மிகவும் விரக்தியுடன் வீட்டிற்கு திரும்பி வந்து கொண்டிருந்தார். சீமா என்ன செய்கிறாள் என்பது அவருக்கு துளியும் தெரியாது. அவர் வரும் வழியில் சாவடியில் கூட்டம் கூடியிருப்பதை பார்த்தார். அவர் அங்கு வந்தபோது அனைவரும் அவரை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். ஏனெனில்
முக்கியமானவரிடம் இருந்த ஆதாரமாக கிடைத்த அதே துண்டு அவர் அணிந்திருந்தார். இப்போது சொல் சீமா, இன்னும் உன்னால் ஏதாவது பேச முடியுமா? உன் ஆதாரம் உன் முகமுன் வந்து நிற்கிறது. முக்கியமானவர் கோபப்பட்டு சொன்னார். சீமா அங்கும் இங்கும் பார்த்தாள். கிராம மக்களும் அவரை உற்று பார்த்தனர். அவள் பதட்டத்துடன் முணுமுணுக்க ஆரம்பித்தாள். என்னை மன்னித்து விடுங்கள். விரும்பத்தகாத ஒரு செயலை நான் செய்துவிட்டேன். சீமா தன் குற்றத்தை ஒப்புக்கொண்டார். சீமா, உன் பொறாமையும் கௌரவமும் உன்னை குற்றவாளி ஆக்கிவிட்டது. உன் தண்டனை இதுதான். நீ கிராமத்தை விட்டு வெளியேற வேண்டும். உன் சொத்து ரீனாவின் கடையை மீண்டும் கட்ட பயன்படுத்தப்படும். முக்கியமானவர் தீர்ப்பளித்தார். முக்கியமானவர், நான் என் தங்கைக்கு தண்டனை கொடுக்க விரும்பவில்லை. சரி, உன் விருப்பப்படியே ஆகட்டும் என்று கிராம மக்கள் கூறிவிட்டார்கள். கண்களில் கண்ணீர் திரண்டது. அவளுக்கு தன் தவறு புரிந்தது. பொறாமையால் குருடியாகி விட்டோம் என்பதை உணர்ந்தாள். மிகவும் மோசமான செயல்களை செய்திருக்கிறோம் என்றும் உணர்ந்தாள். என்னை உன் தங்கையாக இருக்க அனுமதி, சீமா கெஞ்சினாள். ரீனா தன் தங்கையை ஆற தழுவி கொண்டாள். கிராம மக்களுக்கு ரீனாவின் பெருந்தன்மை மிகவும் பிடித்திருந்தது. இப்போது சீமாக்கு தன் தவறு புரிந்தது. ரீனா அவளுக்கு தன் வியாபாரத்தில் வேலை செய்ய ஒரு வாய்ப்பை வழங்கினாள். நீ கடினமாக உழைத்தால், நேர்மையாக நடந்து கொண்டால் நீயும் வெற்றி பெறுவாய். ஆனால் மீண்டும் ஏதாவது தந்திரம் செய்தால் நான் உன்னை ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன், ரீனா எச்சரித்தாள். சீமா வெட்கத்துடன் தலையசைத்தாள். பின்னர் 2 சகோதரிகளும் மகிழ்ச்சியுடன் தங்கள் வியாபாரத்தில் ஈடுபட்டனர். இந்த கதை நமக்கு கற்பிப்பது என்னவென்றால், கடின உழைப்பும் நேர்மையாகவும் இருந்தால் வெற்றி என்ற திறவுகோல் கிடைக்கும்.